பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன் எடுத்துக்கொள்ளப்படுகிற அனுபவம். ஏன்னா ஒரு அம்மா கேட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதல்னு சொல்கிறீங்களே, அது நமக்கு வருமா? நிச்சயமா. அதனால தான் நம்முடைய சொந்தங்கள், பந்தங்கள், உறவுகள் மரிக்கும்போது நாம் ஒரு வார்த்தையை தியானிக்கிறோம். உங்களுடைய வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலிருந்து, அதாவது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதிய 1 தெசலோனிக்கருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1வது நிருபத்திலே 4ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலிருந்து கையில் எடுத்து வச்சுக்கிறீங்களா? ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் என்பதை குறித்து நமக்கு அது நிச்சயமாக கிடைக்கணும். ஏன்னா நம்மளும் அதைத்தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இயேசு வருவார் என தாமதிக்கிறார் என்று எண்ணுகிற சிலர் எண்ணுகிறபடி வாக்குத்தத்தத்தின்படி அவர் தாமதமாயிராமல் எல்லாரும் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். அப்படி வரும்போது என்ன நடக்கும் நாம் தியானிக்க போகிறோம். அப்படி எல்லாரும் உங்கள் வேதத்தை 1 தெசலோனிக்கர் 4:13 தேடி எடுப்பீங்களா? அப்படி எடுக்கும் எல்லாரும் தெரிஞ்சதான் பாடுவோம். கால சத்தம் வானில் தொன்னித்திடவே மராஜனே வந்திடுவார். கால சத்தம் வானில் தொன்னித்திடவே மராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவைய காலம் வானில் தொன்னிக்க, தேவைய காலம் வானில் தொன்னிக்க, தேவதினை தன்னை சந்திப்போமே. கால சத்தம் வானில் தொன்னித்திடவே சுப்பராஜனே வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. வானமும் பூமியும் மாறிடணும், வல்லவர் வாக்குத்தான் மாறிடாரே. வானில் தேவனாதை தரிசிப்போமே. கால சத்தம் வானில் தொன்னித்திடவே சுப்பராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், பின்னிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணின் கவலை அங்கு இல்லை, கர்த்தர் தாமே வெளிச்சமாவார்.
கண்ணீரும் கவலையும் அங்கு இல்லை. கர்த்தர் தாமே வெளிச்சமாவா, தாழ சத்தம் மராஜனே வந்திடுவா, தாழ சத்தம் வானில் தோன்றி தேடவா, இயேசு மராஜனே வந்திடுவா. எல்லாம் எடுத்திருப்பீங்க. 1 தெசலோனிக்கர் 4:13. அன்றியும் சகோதரரே, பவுல் எழுதுகிறார், அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். நல்ல கவனிங்க, நித்திரை அடைந்திருக்கு. ஏன்னா கிறிஸ்தவத்தில் என்ன சொல்ல மாட்டோம், செத்து போயிடான்னு சொல்ல மாட்டோம். நித்திரை அடைந்தார்கள் கர்த்தருக்குள் நித்திரை அடை. ஆமா, ஏன்னா நீதிமான்கள் புத்திமான்கள் எல்லாம் சமாதானத்தோடு தங்கள் படுக்கையில் என்ன செய்வாங்க, இளைப்பாரி கொண்டிருக்கிறாங்க. ஆகையினால நம்ம இதை செத்து போயிட்டாங்கன்னு சொல்றதில்லை. மரணம்ங்கிறது தற்காலிகம்தான். ஏன்னா அதற்கு பிறகு நாம எங்க இருப்போம், நித்திய நித்திய காலமாக கர்த்தருடைய வீட்டிலே. ஆமா, ஏன்னா ஜீவனுள்ள தேசத்தில் நம்ம இல்லை, அங்க அவருடைய வீட்டிலே நித்திய நித்திய காலமாய் வெள்ளை அங்கியை தரித்து கொண்டு வெள்ளை குருத்தாம் ஓலை பிடித்து ஆட்டுக்குட்டியானுடைய சிங்காசனத்திற்கு முன்னே நிற்போம். எனக்கு கண்பானவர்களே, நல்ல கவனிங்க. அதனாலதான் இங்க எழுதுறாரு, அன்றியும் சகோதரரே, நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம். நித்திரை அடைந்தவன என்ன, கர்த்தருக்குள்ள இந்த பூலோக வாழ்க்கையை முடிச்சு அவரு ராஜ்யத்துக்கு அடி எடுத்து வைக்கிறாங்களோ அதுதான் அந்த நித்திரை. ஏன்னா இந்த தன்னை தந்த தேவனிடத்தில் ஆவி போயிருது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட சரீரம் எங்க போயிருது, அவ்வளவுதான், மண்ணுக்கே போயிருது. மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கே திரும்ப. அந்த வாக்கு தத்தம் நிறைவேறணும்ல, கண்டிப்பா போகட்டும். ஏன்னா கண்பானுள்ளே நித்திரை அடைந்தவர்களின் நிமித்தம் நீங்கள் நம்பிக்கையற்றவர்களான. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில அடுத்த நியாய தீர்ப்பாவது, தேவனிடத்துல போறதாவது, பரலோகமாவது, நரகமாவது, இப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. மதிகேடன் தேவன் இல்லைன்னு கூட என்ன செய்வான், சொல்லுகிறான். துன்மார்க்கன் தன் இருதயத்தில் தேவன் இல்லை என்று சொல்லுகிறான். ஆனா ஆண்டவரை நம்புற மக்களுக்கு நிச்சயமா சொல்லுவேன், நமக்கு இந்த மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்கிறது. ஏன்னா அதுக்காக நமக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிருக்காரு ஒரு இடத்தை. வெளிப்படுத்தின விசேஷத்தில் 21:11 வாசிக்கும் அதன் பிரகாசம் மிகவும் விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும். அந்த இடத்துக்கு தான் நம்ம போறோம். விலை உயர்ந்த ரத்தின கல்லை போலவும் பளிங்கு நொழியுள்ள வச்சிர கல்லை போலவும் இருந்தது. அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே 3 வாசல்கள், கிழக்கே 3 வாசல், தெற்கே 3 வாசல், மேற்கே 3 வாசல்களாக 12 வாசல்கள் இருந்தது. வாசல்களின் அருகே 12 தூதர்கள் இருந்தார்கள். அங்க காவலுக்கு நிக்கிறவங்க அந்த தூதர்கள். ஏன்னா எப்ப நம்ம வந்தாலும் அங்க கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கு. அந்த வாசல்களின் மேல் இஸ்ரவேல் சந்ததியாராகிய 12 கோத்திரங்களின் நாமங்களும் எழுதப்பட்டிருந்தது. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அதை பூரா வாசிச்சு பார்த்தேன்னா 1ஆம் அஸ்திவாரம், 2ஆம் அஸ்திவாரம், 3ஆம் அஸ்திவாரம் வரிசையா இருக்கு. 12 அஸ்திவாரங்கள் இருக்கு. அது மட்டுமல்ல, அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய 12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் எழுதப்பட்டிருக்கிறது. என்னுடனே பேசினவன் நகரத்தையும் அதன் வாசல்களையும் அதன் மதிலையும் அழைக்கிறதற்கு ஒரு பொற்கோலை பிடித்திருந்தான். இங்க நம்ம பிடிக்கிறது என்ன கோல்? சாதாரண பிளாஸ்டிக்லயோ அல்லது ஒரு இதுலயோ இரும்புலயோ. அவன் பொற்கோலை பிடித்திருந்தான். அந்த நகரம் சதுரமா இருந்தது. எப்படி இருக்க போதான், சுத்தி சுத்தி வர்றதுக்கு அங்க இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது. அதன் அகலம் நீளமும் சமமா இருந்தது. சமமா கரெக்டா இருந்துச்சு. அவன்
அந்த கோலினால் நகரத்தை அளந்தான். அது 12,000 ஸ்தாதி அளவாய் இருந்தது. எல்லாம் நம்ம போற இடத்துக்கு அளவு கூட எழுதி வச்சிருக்காரு. அதன் நீளமும் அகலமும் உயரமும் சமமாய் இருந்தது. கரெக்டா இருந்துச்சு. அவன் அதன் மதிலை அளந்தபோது அது தூதனுடைய அளவாகிய மனுஷ அளவின்படியே 144 முழமாய் இருந்தது. ஏன்னா இப்படியெல்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க போகும்போது என்ன வேண்டியது இல்ல, வெளிச்சம் அங்க வேண்டியது இல்ல. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரன் அங்க வேண்டியது இல்ல. தேவனுடைய மகிமையே அதை பிரகாசிப்பித்தது. பிரகாசம் மகிமை அதற்கு விளக்காய் இருக்கிறார். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். அந்த வெளிச்சம் எனக்கு அன்பார்களே, யோபு சொல்றானே, சர்வ வல்லவருடைய தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. 29 வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன்னா அந்த வெளிச்சத்தை அங்க போய் நம்ம பார்ப்போம். அநேக நேரங்களில் நமக்கு இது விளங்குறது இல்லை. நாம் இறந்தோடனே ஐயோ அப்பான்னு ஒப்பாரி வைக்கிறோம், பாட்டு போட்டு சிலர் ஆட்டம் போட்டெல்லாம் கொண்டாடுறோம். ஆனால் கிறிஸ்தவத்தில் அது கிடையாது. என்ன தெரியுமா? உட்காந்து பாடுவோம். என்ன பாடுவோம்? தேவசாய லாக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோ. அப்படிப்பட்ட இடத்துல தேவ சாயலாக மாறி இருக்க போறோம். 10 பிள்ளை பிறந்த யோபு அதனால தான் சொன்னா, கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். என கண்பானவர்களே, அதனால தான் இங்க பவுல் சொல்றாரு, என் சகோதரரே நித்திரை அடைந்த ஒரு நிமித்தம் நம்பிக்கையற்றவர்களாய் இருந்திராதீங்க. ஏன்னா நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், சாட்சி பெற்ற நாம அங்கே போய் சாட்சியா நிற்கணும். நமக்கு ஒரு விசுவாசம் உண்டு. நம்பிக்கையற்ற மற்றவர்களைப் போல வாசிங்க, நம்பிக்கையற்றவர்களாக இராமல் அங்க எழுதி வச்சிருக்காரு, போல துக்கித்து அறிவில்லாது இருக்க. எனக்கு மனதில்லை. ஏன்னா அவனுக்கு தெரியும். என்ன தெரியும்? வாசிங்க, மனதில்லை, இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அல்லேலூயா. ஏன்னா எந்திரிச்சார்ல. யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூதர் ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற சொல் எங்கும் கேட்குதே, எழுந்தார் என்ற சொல் எங்கும் கேட்குதே, எங்கும் கேட்குதே, பயத்தை எங்கும் நீக்குதே. யூத ராஜசிங் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தேடிப்பட்டன, மரணத்தின் சங்கிலிகள் தேடிப்பட்டன, தேடிப்பட்டன, முடியும் முறிப்பட்டன. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, மரித்த
கிறிஸ்து என்னை மறிப்பதில்லை என்றும் மறிப்பதில்லை. யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். நமக்கு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பினார். அப்படி இருந்தால் நாம் அவருடைய சாயல்ல படைக்கப்பட்டவ, நமக்கு அந்த சுதந்திரம் உண்டா இல்லையா? நிச்சயமாய் உண்டு. ஆமென். அவருடைய பிள்ளைகளானால் நீங்கள் அவருடைய சுதந்திரருமாமே. நேர்த்தியான இடத்துல பங்கு நமக்கு உண்டு. சங்கீதம் 16 சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. அந்த சுதந்திரத்தை நாமளும் பெறணும்ல. நான் மற்றவனை போய் உட்கார்ந்து அழுது புலம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நம்ம போகிற இடம் எப்படிப்பட்ட இடம் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். அவரோடு இருக்கிற அனுபவம், அதை விட வேற என்ன அனுபவம் வேணும்? நம்ம பாடல உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளம் எல்லாம் அவருக்காக வாழ்றோன்னா ஏன் புலம்பணும்? அவரோட தானே இருக்க போகிறோம். உலகத்தில் ஏதோ தாய் தப்பு மடியில் பிறந்தோம் வளர்ந்தோம், அவ்வளோதான். தட்ஸ் ஆல். ஒரு நாள் நிச்சயமாக நம்முடைய குடியிருப்பு எங்கே? பரலோகத்தில். அப்புறம் ஏன் நம்ம இந்த உலகத்துக்கு சொந்தமே இல்லையே. இந்த பூமி சொந்தம் இல்லை. பாடுறோம்ல, எல்லாமே இயேசுங்கிறோம். அப்போ அங்கே தானே போகிறோம், ஏன் புலம்பணும்? அதனால தான் இங்கே சொல்கிறாரு, மற்றவர்களைப் போல துக்கித்து புலம்பி அறிவில்லாது இருக்க எனக்கு மனதில்லை. ஏன்னா இயேசுவானவர் மரித்தார். ஏன்னா சிலுவையில் அறைந்தாங்க. கடைசியில் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு பார்க்குற கூட விழாவில் என்ன செஞ்சாங்க? குத்தி பார்த்தா இருக்கிற தண்ணியும் ஜலம் வெளியே வந்துச்சு. கடைசியில் அரிமத்திய ஊரான யோசேப்பு என்ன செய்தான்? அவருடைய சரீரத்தை தன்னுடைய சொந்த கல்லறை அடக்கம் பண்ணினா. கல்லறை திறக்க காவலர் நடுங்க, கட்டுகள் அறுத்தார், கஸ்திகள் அடைந்தவர். இன்னொருத்த உன்னை அழைப்பதற்கு தான் மீண்டும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை நம்ம மறந்துடக்கூடாது. கிறிஸ்துவானவர் இயேசுவானவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோம்ல. அந்த விசுவாசம் இருந்தா அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள். அதுதான் பிரச்சனை. அன்னைக்கு ஏனோக்கு யாருக்குள்ள வாழ்ந்தான்? கர்த்தர். அதனாலதான் அவன் என்ன செய்தான்? எடுத்துக்கொள்ளப்பட்டான். நாம சொல்றோம் இல்லையா, நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். நோக்கம் கொண்ட நெஞ்சத்தை இயேசு தூய்மை உண்டோ இயேசு அழைக்கிறார். நெஞ்சத்தையே இயேசு அழைக்கிறார். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாரம் உன்னை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும். அவர் பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மை உண்டோ இயேசு இயேசு அழைக்கிறார்.
எனக்கு அன்பானவர்களே, நமக்கு இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னா, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வது கிடையவே கிடையாது. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது அந்த கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எல்லாம் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் நடுவிலே அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே ஒருவர் தேற்றிக் கொள்ளுங்கள். ஏன்னா நாம் அங்க போய் என்ன இருக்கோம், நம்முடைய வாஞ்சியதான் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், அல்லேலூயா கூட்டத்தில் நான் வாழ்ந்தால் போதும், இன்ப இயேசு ராஜாவை நான் ஒற்றிடம் சூட்டப்பட்ட தலையை பார்த்தே, ஒற்றிடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவே, பாதினால் அடிபட்ட முதுகை பார்த்து, பாதினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், ஒவ்வொரு காயங்களா முத்தம் செய்வேன், எனக்கு அன்பானவர்களே, நல்ல கவனிங்க. இவ்விதமாய் நாம் அவரோட எடுத்துக்கொள்ளப்பட போறோம். இந்த எடுத்துக்கொள்ள அனுபவத்தில் எனக்கு பங்கு வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படி ஆசைப்பட்டா விசுவாசம் வேணும். முதல்ல ஏனோக்கு விசுவாசத்தினாலே ஏனோக்கு என்ன செய்தான்? மரணத்தை காணப்படல, மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே எடுத்துக்கொண்டதினால, தேவன் அவனை எடுத்துக்கொண்டதினாலே காணப்படாமல் போனான். தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுகிறதற்கு முன்னே சாட்சி பெற்றான். நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு? சாமுவேலுடைய சாட்சி எப்படி இருந்துச்சு? கடைசியில் ஒரு யார்கிட்ட அநியாயம் பண்ணனா, அக்கிரமம் பண்ணனா, ஏதாவது வாங்கினா, ஏதாவது திருடனா, கஞ்சாடை எதனா சொல்லுங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க. யோவான் 5:31 வாசிக்கிறோம், என்னை குறித்து நானே சாட்சி கொடுத்தால் என் சாட்சி மெய்யா இராது என்பதை அறிந்திருக்கிற என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற வேறொருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யானது. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதோடு இல்லாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. இது தினந்தோறும் வருவதற்கான தேவைகள் சந்திக்கப்பட ஜெபம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லை, எங்கள் சபை 2 பார்வையற்ற மக்கள் சபை. ஒவ்வொரு நாளும் இந்த சபையை ஆரம்பிக்கும் போதே இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு மட்டும் திருநெல்வேலிலாம் நாங்கள் சபைக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது, அவுட்டரில் இருக்கோம். ஒரு நாளைக்கு வேனில் கூப்பிட்றதுக்கு மட்டும் 4000 ரூபா வச்சு கொண்டு வரதுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கும் செலவழித்தோம். ஆண்டவர் சித்தமானால் ஏதாவது ஒருவருடைய மனதில் பேசி, எத்தனையோ பெரிய பெரிய ஆட்கள் உண்டு, எதற்கோ நன்மை செய்தவர்கள் உண்டு. கர்த்தர் ஏவினால் ஒரு மனிதரை கொண்டு ஒரு வேன் வச்சா
வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா. இதை வச்சு ஒரு கிட்டத்தட்ட 12 மாதம் சாப்பாடே கொடுக்கலாம் யார்ட்டையும் கேட்காம. ஆண்டவர் தான் எழுப்பி தந்தாக்கா ஜெபம் பண்ணுங்க. பார்வையற்றோர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரதில்ல, எப்போதும் இந்த ஃபியூனரல் காரியத்துக்காக வச்சுருக்கணும், கட்டுமான பணிக்காக. இன்னும் சொல்லப்போனால் பார்வையற்ற மக்களை வருஷத்துக்கு ஒரு குடும்பம் திருமணம் செய்து வைப்போம். ஆண்டவருக்குள்ளே இருந்து ஆலயத்துக்கு வந்து இருக்கிறவங்களுக்கு. நீங்களும் ஒருவேளை பிள்ளைகளை பெற்றவரனால உங்கள் பிள்ளைகளை போல நினைத்து இந்த திருமண காரியத்துக்கு உதவலாம். ஆனால் திரும்ப சொல்ல கட்டாயம் இல்லை, விசனமாக கிடையாது. எப்படி தொடர்பு கொள்ள? இதில் 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஜிபே வரும், ஃபோன்பே வரும். ஒருவேளை ஐயா நான் சுவிசேஷ பணிக்காக கொடுக்கணுன்னீங்கன்னா என்கிட்ட கேளுங்க, அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது. சாப்பாடு போடுறதுக்கு, இந்த சமூக சேவைகளுக்கு, கட்டுமான பணிகளுக்கு, இதுக்கெல்லாம் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு நம்பர் இருக்குது. நான் சொல்கிறேன், அது வழியாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஐயா நாங்கள் இதெல்லாம் வந்து பார்க்கலாமா? தாராளமாக. ஆனால் வரும் முன்னாடி ஒரு ஃபோன் அடிச்சுட்டு வாங்க. ஏன்னா ஒருவேளை நீங்கள் அலைஞ்சு உங்களை அலைய விட்டுறக்கூடாது. நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உங்களுக்காக காத்திருந்து கூட்டிகிட்டு வந்து திருப்பி அனுப்பிவிடுற வரைக்கும் உங்களோட இருப்பேன். உங்கள் ஜபக்காரியம் எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லணும். எதுக்கியா 24 மணி நேரம் ஜபிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் பாட்டில் ஃபோனை வச்சுட்டு படுத்திருந்தா என்ன பிரயோஜனம்? ஆண்டவர் என்கிட்டையும் கணக்கு கேட்பார். யாராக இருந்தாலும் விட மாட்டார். நான் காலையில் இருந்து தெருவில் பிரசங்கம் பண்ண போகிறாள், அப்படி போனால் தான் இந்த சபையை நடத்த முடியும். அதனால் உங்களுடைய ஃபோனை தொடர்பு போட்டு ஜெபிக்க விரும்புகிறவங்க காலை 10லேருந்து 5க்குள்ளே, சாயந்தரம் 5 மணிக்குள்ளே தாராளமாக தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்காக எப்போதும் நான் ஜெபிக்க காத்திருப்பேன். இப்போவும் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. ஏனோக்கு அவனிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஏராளம் சுவாமி. விசுவாசத்தினாலே ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே சாட்சி பெற்றான். தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் என்று பல காரியத்தை தியானித்தோம். நாங்கள் இவருடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொண்டபடி உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளே நாங்களும் வந்து நிற்பதற்கு எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றுங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். திருமணமாகாத என் அன்பு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். படிக்கிற பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிற தாய்மார்களுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வருஷத்தில் ஐயா புதிய தேர்வுகளுக்கு ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். வியாதி படுக்கையில் இருப்போருக்காய் ஜெபிக்கிறேன். வயது முதிர்ந்தோருக்காய் ஜெபிக்கிறேன். வாலிப தம்பி தங்கையருக்காய் ஜெபிக்கிறேன். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று அங்கலாய்க்கிற மக்களுக்காய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய மனக்கவலைகளை மாற்றும், அவருடைய விருப்பங்களை நிறைவேற்றும். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் R. அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772,
பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.